வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு ஐயாவுக்கு தெரியும், பிறந்த நாள், அதுக்காக விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. அதோ பெரியம்மா வந்துட்டாங்களே. வணக்கம்மா. ஐயா வரலீங்களா? வந்துகிட்டே இருக்காங்க, நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஹோ 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 பா பா ஹோ ஹோ. வாங்க வாங்க. கும்பிடுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. கும்பிடுறேன் ஐயா. என்ன பாத்தியா, முதலாளியோட 2 பொண்டாட்டியும் வள்ளி தெய்வான மாதிரி எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. நீ இருக்கிய. ஏன் அந்த பெரியம்மா மாதிரி என்ன ஏமாளி இருக்க சொல்றீங்களா? அதுக்கு வேற ஆளு பாருங்க. ஐயா ஐயா, எல்லாம் சௌக்கியம் தானே? இந்த வருஷம் விளக்கு பூஜையை ஓன்னு பண்ணி போடணும். அப்படியே செய்யலாங்க. சும்மா அந்த கரகாட்டம் காவடி அப்படி இப்படிங்கிற வெட்டி சோழம் பண்ணக்கூடாது. ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணணும். என்ன நான் சொன்னல சொன்னா சரிதாங்க. வணக்கம். ஆமாம் போடுற இந்த ஜனங்க என்னைக்கு தான் திருந்த போறாங்களோ. இங்க பாருங்க, வருஷம் நடக்கிற போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த செம்பு நிறைய சில்லறை இருக்கு. மீச வச்ச ஆம்பளை யாரா இருந்தாலும் இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த பரிசை எடுத்துக்கலாம். ஓடு ஓடு, புடிச்சுக்க, கடிச்சுக்க. ஜெயிக்கிறதுக்கு இந்த
நல்ல தெரு பசங்களா மாடு மேய்க்க போங்க, ஆண்டி தெரு பசங்களா ஆடு மேய்க்க போங்க, சார தெரு பசங்களா சாணி பொறுக்க போங்க, நடு தெரு பசங்களா நாத்து பறிக்க போங்க. போங்க. பயாஸ்கோப்பு, உன் பயாஸ்கோப்பை பார்க்கலாமா? என்னையா டேய், என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்ற? பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன் பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கெல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாதா? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க விட விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாந்தா எங்க ஊருக்குள்ள வாங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வா, வச்சுக்கிறேன். ராசாத்தி, ராசாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? இப்பதான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்ட ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு ஈடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் படுத்து தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ், உதயம் சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்யுது? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். ஐயா, 10 பைசாவுக்கு என் பொண்ணை நிக்க வச்சிட்டு இருக்கிறேன். நான் கூட்டு போறேன், வாமா. பெரியவரே சொன்னா கேளியா, கெடுத்துறாதியா காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா. சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனு. அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் இந்த 1.25 ரூபா? சரி வேணா கொடுத்துரு. இரு. நாஸ்தா சாப்பிட்டியா? இல்லையே. போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவன்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறே. 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே.